நம்ம செஞ்சதானே நமக்கே நம்ப முடியலையே. நல்லா சூப்பரா வந்திருக்கு. சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி ஒரு அடி அடிக்க வேண்டியதா. இந்த அத்தை ரொம்ப பாவம். பொதுவாக மீன் குழம்பு மீனுன்னா குட்டி போட்ட போன மாதிரி மீனை எடுத்து கொடுத்துட்டு சுற்றி சுற்றி வருவாங்க. இன்னைக்கு இந்த பக்கமே வரல. பாவம், ஏதோ கனவு கண்டுட்டு இப்படியும் அப்படியும் கடந்து மனசு தவிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி சரி, போன வசந்தி அதை சாமியாரமாக கூட்டிகிட்டு வரட்டும். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க திருப்தியாக இருப்பாங்க. எதுக்கு ஒரு போய் சாப்பிட்றீங்களான்னு கேட்டுருவோம். ஏக்கா, என்ன கூப்பிட்டீங்களா? அடியே, நான் ஏண்டி உன்னை கூப்பிட போகிறேன்? நீ தான் அந்த சாமியாரமாக கூட்டிகிட்டு வரேன்னு போனியே, என்ன ஆச்சு? ஏக்கா, நான் அவங்கள தான் கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். நீங்கள் தான் குழம்பு எப்படி இருக்குன்னு ருசி பார்க்க என்ன கூப்பிட்டதா உமா சொன்னா, அதான் ஓடாடி வந்தேன். ஆமாம், சமைச்ச வேலைக்கு எப்படி இருக்குன்னு ருசி பார்த்துக்க தெரியாதா? இதுக்கு தனியாக ஆளை வேற கூப்பிட்டு விட்டாங்க. என்னம்மா கதை விடுறா? மீன் குழம்பு வேணா கேட்டு வாங்கி சாப்பிட்றீ, அதை விட்டுட்டு ருசி பார்க்க கூப்பிட்டாங்களா? ருசி பார்க்க என்ன என்னக்கா இப்படி சொல்கிறாங்க? உமா நம்ம அப்படி சொல்லி தானே கூப்பிட்டா. சரி, எது எப்படின்னா நமக்கு என்ன? நம்ம மீன் குழம்பு ருசி பார்க்க வேண்டியதான். இந்தடி, நீ ஒரு இது சாப்பிடு. நான் ஒரு எட்டு போய் எங்க அத்தைக்கு சோறு கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே கொடுங்க, இங்கே கொடுங்க. ஆஹா, மீன் குழம்பு மீனும் சும்மா சூப்பரா இருக்கே. சூப்பர் சூப்பர். நல்ல சென்ன வழக்கத்தை விட எனக்கு கலரும் வாசமும் தூக்கலா இருக்கு. ஏண்டி, சாப்பிட்டு பார்த்து ருசி நல்லா இருக்கான்னு சொன்னா பரவாயில்ல. கண்ணில் பார்த்து சொல்லிட்டு இருக்கவ வாப்ப பிடிக்காதடி, ருசி இருக்காது. சாப்பிடு. சரி சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் உங்க அத்தைக்கு கொடுங்க. ஆமா, அவங்க காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லப்படாம இருக்காங்க. ஆமாண்டி, அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஏண்டி, நீ தான் சாமியாரம்மா பார்க்க வரேன்னு கூட்டிட்டு வரேன்னு எங்க யாரையும் காணோம்? வருவாங்க வருவாங்க, அவங்கள உமா கூட்டிட்டு வருவா. அவங்க வரத்துக்குள்ள நான் ஒரு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்புறமா பிறகு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு போய்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்டை முடிச்சிடுறேன். என்னம்மா? சரி சாப்பிடு, நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன். ஐயோ, பகல் கனவு வேற பழிக்கணும் பாருங்க. என்ன ஆக போதோ? இன்னைக்கு யார் கையாலும் நம்மள அருவாளை தூக்கிட்டு துரத்த போறானுங்களோ தெரியல. கடவுளை, நீ தான் என்ன காப்பாத்தணும். எப்பா பாடிகார்டு முனீஸ்வரா, என் பாடி ரொம்ப வீக்குப்பா. நீ தான் என்ன கூடவே இருந்து உன் பிள்ளையா நினைச்சு காப்பாத்தணும். என்னங்க மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க கேட்ட மாதிரியே குழம்பு தனியா வறுவல் தனியா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு போய் சேருங்க. மல்லிகா, உனக்கு வர வர தைரியம் அதிகமாகி போச்சு. உன்ட்ட இப்ப நான் சாவம் கேட்டனா இல்லை மீனை தான் கேட்டனா? ஐயோ இல்ல, என்ன இல்லை நொல்லுன்னுக்கிட்டு நானே கனவு பழிக்குமா நாளைக்கு நம்ம இருப்போமாங்கிற கவலையில இருக்கேன். நீ என்னன்னா சோறு மீன் குழம்பு வறுவல்னுக்கிட்டு இருக்கிற கடுப்புக்கு எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது. ஓடி பேசாம கவலை விடாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பெரும் கனவு தானே. அவன் ஒன்னையா வெட்ட வந்தா அருவாளை தூக்கிக்கிட்டு என்ன வெட்ட வந்தான் நினைச்சு பாக்குறப்பயே ஈரக்குள்ள நடுங்குது. இந்த நேரத்துல மீன் குழம்பு கேக்குதோ? அவன் இருப்பானே இருக்க மாட்டானே தெரியல. இதுல மீன் குழம்பு தேவையா? எனக்கு ஒன்றும் வேணாம், எடுத்துட்டு உள்ள போ. ஓஹோ, கிழவி சரியான பயத்துல தான் இருக்கு. இதான் சரியான சந்தர்ப்பம். எம்பிட்டு நாள் நம்மளை பார்க்க வச்சு இந்த கிழவி வெறுப்பேத்தி சாப்பிட்ருக்கு. இன்னைக்கு இந்த கிழவியை பார்க்க வச்சு நம்ம சாப்பிட்றோம். இது என்ன தேப்பு வேணாங்கிறீங்களா? ஆமா, எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்களும் நல்லா போய் தின்னுங்க. அதான் அத்தை இம்பிட்டு தர சொல்றாங்கல்ல, அந்த தட்டை இப்படி கொடுங்க, நான் சாப்பிட்றேன். பாவி பாவி, நம்ம வேணாங்கிறோம், இவ என்னன்னா சாப்பிட்றேங்கிறா. சரி, நீயே சாப்பிடு. ஏக்கா, ஓடி போய் இன்னும் 2 வறுத்த துண்டு எடுத்துட்டு வாங்க. சரிடி. எது உங்களுக்கு வேணுமா? ஒண்ணு வேணாம். சரி சரி, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. கிழவி எம்பிட்டுனா என்ன பார்க்க வச்சு சாப்பிட்டுருப்பேன். இதான் ஏன் சான்ஸ். உன்னை எப்படி வெறுப்பேத்துறேன்னு பாரு. பாவி பாவி, எப்படி நம்மள பார்க்க வச்சு சாப்பிட்றா பாரு. சாப்பிட்ற எதுவும் சிரிக்காது. குழம்புன்னு இது அளவா குழம்பு. நாக்கிலே நிக்குதே. அடடா, குழம்புதான் அப்படின்னா வறுத்த மீன் என்ன அருமையா இருக்கு. அப்பா, இப்படி ஒரு மீனை என் வாழ்நாளில் நான் சாப்பிட்டதே இல்லை. கிராதகி எப்படிலாம் வெறுப்பேத்துறா. எல்லாம் என் நேரம். எவன் கண்ணில் பட்டணும். இன்னைக்கு மீன் வாங்குறப்பயே நினைச்சேன் அந்த மீன்காரன் கண்ணே சரியில்லை. அதான் அவன் கொடுத்த மீன் என்னால் சாப்பிட முடியல. வரட்டும், அடுத்த வாட்டி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன். 2 மீன் வச்சுக்கிறியா? 2 என்ன 2? நாளையும் கொடுங்க. அதான் அத்தை வேணான்ட்டாங்கல்ல, மிச்சம் நானே சாப்பிட்டுறேன். கொஞ்சமாவது வருத்தப்படுறா பாரு, எப்படி பார்க்க வச்சு தின்றா.
என் பங்கையும் சேர்த்து தின்றா. அதுவும் சரிதான், சாப்பிடு சாப்பிடு. ஏக்கா, மீன் குழம்பும் மீன் வறுவலும் சூப்பர். மீன் எங்க வாங்குனீங்க? நான் எங்கடி வாங்கினேன், அத்தை தான் வாங்கினாங்க. அத்தை சூப்பர் தே, உங்களுக்கு எம்பிட்டு பெரிய மனசு. நீங்க சாப்பிடலனால எங்களுக்காக எப்படி ஒரு நல்ல மீனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ். என் நேரம் பேசாம வாயை மூடிட்டு சாப்பிட்றாளா பாரு, வெறுப்பேத்திக்கிட்டு. ஏடி, குழம்பு வரவெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுடி, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஐயோ, இவ தான் வேணும்னு பண்றாளா? இந்த மல்லிகா வேற நேரம் தெரியாம தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளான்னு தெரியல. இவ விட்டாலும் சண்டலச்சிருக்கி, இவ விட மாட்டா போல. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. குழம்பு வேற லெவல்கா, தேன் மாதிரி உள்ள போகுது. அம்புட்டு ருசினா ருசி ருசி. மறுபடியும் அது மட்டும் என்ன, அதுவும் அல்டிமேட். செஃப் ஸ்டைல்ல சொல்லுனா டாப் மேட்ச். சரிடி சரிடி, நீ சாப்பிடு, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நானும் ஒரு வாய் சோறை போட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க, நீங்களும் இங்கே எடுத்துட்டு வாங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். சரி சரி. குடும்பம் மொத்தமும் நம்மள பார்க்க வச்சே தின்னு சாவடி பாடுங்க. எப்போ இந்த சாமியார் கும்பல வரும்னு தெரில. வந்த கனவுக்கு விட தெரிஞ்சா போதும், நான் நிம்மதியா இருப்பேன். கிளவி அப்படியே ஊரை பார்த்து ஓடிடு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இனிமேதான் உனக்கு மெயின் பிக்சரே இருக்கு. வரட்டும் அந்த சாமியார் கும்பல, உனக்கு நான் பெரிய ஆப்பா வச்சிருக்கேன். மக்களே, கனவுக்கு பரிகாரம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல மறக்காம சொல்லிடுறேன். பாய், அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.